எஸ்டிபிஐ கட்சியின் தென் சென்னை தெற்கு மாவட்டம் ஆலந்தூர் தொகுதி சார்பாக சமூக நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி ஆலந்தூர் மண்டி தெருவில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு எஸ்டிபிஐ தென் சென்னை தெற்கு மாவட்ட தலைவர் முகமது பிலால் தலைமை தாங்கினார். மதங்களை கடந்த சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் அமைந்த இந்த நிகழ்ச்சியில் அரசியல் மற்றும் சமூகத்தின் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த இப்தார் நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் தாமோ அன்பரசன், திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இவர்களுடன் எஸ்டிபிஐ தேசிய துணைத் தலைவர் தெஹலான் பகவி மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், சமூக இயக்கங்களின் பிரதிநிதிகள் என பலரும் பங்கேற்று சமூக ஒற்றுமையை வெளிப்படுத்தினர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. இந்த இப்தார் நிகழ்ச்சியிலே நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரையிலே பல தேர்தல்களில் இஸ்லாமிய அமைப்புகள் பிரிந்து வெவ்வேறு அணியிலே இருந்தாலும் ஏன் எஸ்டிபிஐஏ நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் இன்னொரு அணியிலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய முயற்சியால் எல்லா இஸ்லாமிய மக்களும் ஒன்று சேர்ந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே இடம்பெற்றிருப்பது இதுதான் முதல் முறை என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அப்படி அந்த உடன்பாடு ஏற்பட்ட பிறகு முதலில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த பகுதியிலே இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் வாழ்கிற இந்த பகுதியில் இந்த இப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து இந்த விழாவிலே முதல் நிகழ்ச்சியாக இதை ஏற்பாடு செய்திருக்கிற ஆலந்தூர் எஸ்டிபிஐ நிர்வாகிகளுக்கு என்னுடைய பாராட்டையும் வாழ்த்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நல்ல துவக்கம். இப்தார் நிகழ்ச்சியிலே நம்முடைய கூட்டணி ஒரே மேடையில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பது வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக அமையும். நடைபெற இருக்கிற 26 சட்டமன்ற தேர்தலில் இந்த ஒற்றுமையும் இந்த மதசார்பின்மையும் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.